ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு டேஸ்டியான ஹல்வா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி இந்த ஹல்வா செய்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணால் நல்லா டேஸ்டியாக வரக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலையும் இந்த ஹல்வா இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை கடையிலே கிடைக்குது. நான் வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து கார்ன்ஃப்ளவரை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடிப்பிடிக்காத மாதிரி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த கடாயில் 2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக நான் எடுத்த சர்க்கரையோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 600 கிராம் இருக்குது. 2 கப் சர்க்கரை கூடவே தண்ணி வந்து 2.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிட்டு நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா சர்க்கரை கரைசல் ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு முறை நல்லா அப்படி கலந்து கொடுத்துக்கோங்க. அடியிலே மாவு வந்து தங்கிடும். அதனால் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த சர்க்கரை கரைசலோடு சேர்த்துக்கலாம். தீயை வந்து குறைச்சிக்கோங்க. ஊற்றும் பொழுதுக்கு டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது. டக்குன்னு சீக்கிரமாக வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் அடி பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. தீயை வந்து லோ ஃப்ளேமில் அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஃபுல்லாக மட்டும் வச்சிடாதீங்க. கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அடி பிடிக்காமல் உருண்டை கட்டாமல் நம்மளால் கலந்து கொடுக்க முடியும் நைஸாக ஒரு அல்வா வந்து சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியான பதத்துக்கு வருது பாருங்கள். கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா குக் ஆகிட்டு கண்ணாடி மாதிரி வரும். அல்வா செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வேலையே. மற்றபடி ரொம்பவே ஈஸியாக நம்ம அல்வா வந்து செஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து நல்லா கலந்து கொடுக்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும், குக் ஆகணும். நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு கெட்டியான பதத்துக்கு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் நெய் சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கணும். நான் வந்து 125 ml நெய் வந்து எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூனாக நான் வந்து நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்க போகிறேன். சேர்க்குற இந்த நெய் கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நெய்யெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா இப்போ திரும்பவும் நான் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கே வந்திருக்கு பாருங்கள். முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆரஞ்சு கலர் இல்லை ரெட் இல்லை எல்லோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் கலரை சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட முந்திரியை வந்து சேர்த்துக்க போகிறேன். நல்லா பொடியாக நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 2 கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நிறைய முந்திரி இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்யில் கூட வறுத்து சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் வந்து அல்வாவை குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் எடுத்திருந்த நெய் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். எடுத்திருந்த எல்லா நெய்யுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும், கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் இப்படி வரணும் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வரணும். அப்போ தான் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பீஸ் போட முடியாது. ரொம்ப கொலகொலன்னு இருக்கும் அல்வா, வந்து பீஸ் போட்டு சாப்பிட முடியாது. இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. சேர்த்துருக்கிற நெய்யும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த நெய் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு இப்போ திரும்பவும் லைட்டாக வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அல்வா வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரே கூட எடுத்துகிட்டு நீங்கள் நெய்யை வந்து தடவி வச்சுக்கோங்க ரெடியாக. அல்வா செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அல்வா செஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உடனே வந்து ட்ரேயில் வந்து மாற்றிக்கோங்க. இப்போ அல்வாவை பாருங்கள் அழகாக எவ்வளோ நல்லா கெட்டியாக வந்து விழுது, நல்லா திரண்டு இந்த மாதிரி நல்லா ஒன்றா வந்து விழணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கடாயில் வந்து. இப்போ இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா நைஸாக வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்பூன் பின்னாடி இல்லைனா ஒரு கரண்டி பின்னாடி வந்து நெய்யை தடவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம இப்படி தடவும் பொழுது ஒட்டாமல் நல்லா நைஸாக நம்மளால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. 1 மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா சூடு ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். அல்வா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் கத்தியை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் கொஞ்சம் லைட்டாக நெய்யை வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அல்வா கட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. கரெக்டான பதத்தில் அல்வாவை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ட்ரேயில் மாற்றி வச்சதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி கடைகளில் இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா வாங்கி சாப்பிட்ருப்போம். இந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அல்வா வந்து. நான்லாம் சின்ன வயசில் நிறைய டைம் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். 50 பைசா 1 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். நம்ம சின்ன வயசில் பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்ட அந்த அல்வா தான் இந்த அல்வா. நிறைய பேர் அப்படி கடையில் வாங்கி சாப்பிட்ட அல்வாவை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இனி நீங்கள் வீட்லேயே நல்லா டேஸ்டியாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் பீஸ் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஏதோ பெட்டி கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக நீங்களும் உங்களுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் அல்வா செஞ்சு பாருங்கள். இந்த அல்வாவை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா, கராச்சி அல்வா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சின்ன வயசு ஞாபகம் கண்டிப்பாக வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.